சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் வேதத்துல அநேகருடைய வாழ்க்கையை நோக்கி பார்த்தார். தாழ்மையா இருந்தவங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பார்த்தார். அவங்களுடைய வாழ்க்கை மாறுச்சு, அவங்க பிரச்சனை மாறுச்சு, அவங்க சூழ்நிலை மாறுச்சு, அவங்களுடைய பொசிஷன் மாறுச்சு. இன்னைக்கு தாழ்மையா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் பாத்தீங்கன்னா தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்தில் நின்று நோக்கி பார்க்கிறார். அதாவது தூரத்துல இருந்து பாக்குறாருன்னு சொல்லியிருக்காரு, கிட்ட கூட அவங்களுக்கு போல. அப்போ நம்மளுக்குள்ள மேட்டுமை இன்னைக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை விட்டு விலகணும். அந்த மேட்டுமை பேச்சை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? விலகணும். மேட்டுமையான பேச்சு என்ன? மற்றவங்களை தாழ்த்தி பேசுறது, மற்றவங்களை கிண்டலா பேசுறது, மற்றவங்களை ஏளனமா பேசுறது, ஒருத்தவங்க கிட்ட எது இல்லையோ அதை நம்ம பேசுறது. அவங்க கிட்ட பணம் இல்லை, அவங்க கிட்ட பேர் இல்லை, அவங்க கிட்ட படிப்பு இல்லை, அவங்க கிட்ட அந்தஸ்து இல்லை, அவங்க கிட்ட கார் இல்லை, அவங்க கிட்ட பங்களா இல்லை, அவங்க கிட்ட நகை இல்லை, அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 1 சாமுவேல்ல அண்ணால் சொல்றாங்க, இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும். அண்ணாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். தாழ்மையா இருக்கும் போது அண்ணாள் அமைதியா இருந்தாங்க. அவங்களை சுத்தி எவ்வளவு பேர் மேட்டுமையான பேச்சு பேசினாங்க. அதனாலதான் 1 சாமுவேல்ல அழகா எழுதுறாங்க. இந்த 1 சாமுவேல் 1:2 போய் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா அண்ணாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியங்களை அவ்வளோ அழகா விவரிச்சு சொல்றாங்க. அண்ணாள் பாத்தீங்கன்னா எப்படியாப்பட்ட சூழ்நிலையில இருந்தாங்க. அண்ணாளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அவங்க சொல்றாங்க, இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள். கர்த்தர் நினைச்சா யார வேணாலும் உயர்த்துவார். யார வேணாலும் என்ன பண்ண முடியும்? அவரால் தாழ்த்த முடியும். இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் மேட்டுமையான பேச்சை விட்டு விலகி தாழ்மையை தரிச்சுக்கங்க. பிரகமன் ஐயா கூட சொல்றாங்க, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, 1,000,000 ஸ்தோத்திரமே. தாழ்மையா இருக்கிற நீங்க என்ன பண்ணணும்? அதிகமா ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். சாராளம்மா கூட அழகான ஒரு பாடல் பாடியிருக்காங்க, ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை. ஸ்தோத்திர ஜபத்தினால உங்க வாழ்க்கையில கிருபை பெருகும். தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு கிருபை பெருகும். கர்த்தருடைய கிருபை யாருக்கு கிடைக்கும்? தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய கிருபை கிடைச்சாலே போதும், நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் மாறும். நம்ம செய்ய முடியாதது கர்த்தருடைய கிருபை செய்யும். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வாழ்க்கையில தாழ்மை இல்லாம இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இது வரைக்கும் நான் மற்றவங்களை தாழ்த்தி பேசியிருந்தேன், மற்றவங்களை குறைவா பேசியிருந்தேன், மற்றவங்களை குத்தி பேசியிருந்தேன், அவங்க ஜெபிக்கிறது நல்லா இல்ல, நீங்க என்ன ஜெபிக்கிறீங்க, உங்ககிட்ட என்ன தாளந்து இருக்கு, உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு மற்றவங்களை இப்படிலாம் நான் பேசி நடந்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு தாழ்மையை கொடுங்க. தாழ்மையை கொடுத்தீங்கன்னா தான் என் வாழ்க்கையில அதிகமா கிருபை பெருகும்.